ஆகவே தான் போகிற நரகத்திலே பிசாசன் வஞ்சித்து இந்த மனுக்குலத்தை என்ன செய்யறான்? வஞ்சகமாக இழுத்து கொண்டு போகிறானே தவிர ஆண்டவர் ஒரு காலம் மனுஷனுக்காக நரகத்தை அழிவை என்ன செய்யவில்லை, ஆயத்தப்படுத்தி வைக்கவில்லை. நமக்காக எதை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார்? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். நமக்கு பொறுப்பு என்னன்னு கேட்டா, நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். அதற்காக நீ அழைக்கப்பட்டார். லே ஓவர் ஆன் இட்டர்னல் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை அசட்டை கொண்டு உலகத்தை பகைத்து விடு. உலகம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வேதம் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லும் பொழுது இச்சைகளையும் பெருமைகளையும் குறிக்கிறது. உலகம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதைத்தான் உலகம் என்று குறிப்பிடுகிறது வேதம். அப்ப இவைகளை நாம் அசட்டை பண்ண வேண்டும். உலகத்தை நீ பகைத்து விடு. அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை என்ன செய்து கொள்? பற்றிக்கொள். ஒன்றை நீ அசட்டை பண்ணணும், உன்னை பகைக்கணும். எல்லாவற்றையும் நேசித்துக் கொண்டிருக்க முடியாது. தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாமும் என்ன செய்யணும்? வெறுக்க கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. தேவன் வெறுக்கிறவைகளை நாம் வெறுக்க, பகைக்க கற்றுக்கொள்ளும். தேவன் வெறுக்கிறவைகளை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? சேவிக்க கூடாது. அல்லேலூயா. ஏதோ தெளிவாய் சொல்லுவோம். 1 யோவான் 2:15 உலகத்தையும் அதில் உள்ளவைகளில் என்ன செய்யாது? அன்பு கூடாது. Do not love the world or the things in the world. உலகத்தை நேசிக்காத, உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்காத, அன்பு கூறாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. சொன்னது போல உலகம் என்று சொல்வது அது பாவத்தை குறிக்கிறது. உலகத்தின் பாவத்தை நேசித்து ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவருக்கு என்ன அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. ஆகவே அவைகள் அன்பு கூறாதீர்கள். ஒரே நினைவாக தேவனையே நேசித்து, அவரையே சிநேகித்து, அவரையே பற்றிக் கொள்ளணும். எதை பகைக்கணும்? உலகத்தின் மாயங்களை, உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் நிச்சயங்களை, உலகத்தின் பெருமைகளை என்ன செய்யணும்? அதை பகைத்து விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல தான் வாழ்கிறோம், உலகத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல வாழ்ந்தாலும் உலக சிநேகம் இல்லாதபடி, உலக ஆசை இல்லாதபடி வாழணும். சொல்லிட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலக ஆசை, இச்சைகள் இல்லாதபடி வாழ வேண்டும் என்று வேற சொல்லுவேன். இது எப்படிங்க வாழ முடியும்? அது உதாரணம், நல்ல ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு. தண்ணீருக்குள்ள இருக்கிற தாமரை இலை, தண்ணீர்ல தான் இருக்குது. ஆனா தண்ணீர் தாமரை இலையில்